கூட கூட்டின்னு போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கூட போயிட்டு வரலாம், சாப்பிட்டு வரலாம், அங்கே போய் டீ குடிச்சிட்டு வரலாம், நம்ம ஃப்ரெண்டை கூட்டின்னு போகலாம், ஒய்ஃபை கூட்டின்னு போகலாம், எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம். ஆனால் போகிறப்போ தனியாக தான் போக போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா, அந்த ஆவியை உடையவர்களாக நாம் இருக்கிறோமான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரை பிரதிபலிக்கிறதுக்கு முன்பாக தோற்றத்தில் வெள்ளை சட்டை போட்டு பைபிளை தூக்கின்னு போகிறதுனால ஆண்டவர் வெளிப்படுவாரான்னு கேட்டால் இல்லை. அவர் நமக்குள்ளே இருக்கிறார்ன்ற அந்த இமேஜ், உண்மையான இமேஜ் நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய திட்டத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கணும். நான் சொல்கிறேன், நம்மை இடறி போக பண்ணுவதுக்கு இந்த உலகத்தின் காரியம் அநேகம் நம்ம வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு, அதுக்கு நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லா இருப்போம். உண்மையான நன்மை எது? இயேசு. அவரை போல நாம் இருக்கிறோம், அவருக்காக வாழுகிறோம். அவருடைய திட்டத்தில் அவர் எப்படி நிலைத்திருந்தா அது போல நாமும் அதே திட்டத்துக்குள்ள நிலைத்திருக்கும் போது மரித்தாலும் நம்மை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்.